வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. ஸோ டிஸ்க்ளைமர் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம இன்றைக்கான மார்க்கெட் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் மார்க்கெட் சினாரியோ அதை பொறுத்து எப்படி ரன் ஆகிருக்கு, ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் டேபிளின் படி எப்படி ரன் ஆகிருக்கு, அண்ட் நாளைக்கான லெவல்ஸ், குறிப்பாக சென்செக்ஸ்க்கான 0 to ஹீரோக்கான ப்ராபபிலிட்டி அண்ட் 0 to ஹீரோக்கான லெவல்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கான மார்க்கெட்டில் ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு கான்ட்ரடிக்ஷனான விஷயம் இருக்குது. அதாவது நமக்கு ட்ரேடிங் வியூவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கேப் அப் ஓப்பன் அப்படின்ற மாதிரி காமிக்கும். ஆனால் அதுவே நீங்கள் போய் இதில் ப்ரோக்கரேஜ் டெர்மினலில் பார்த்தீங்கன்னா இன்சைடு ஓப்பன்ற மாதிரி காமிக்கும். ஸோ நமக்கு எப்படி வச்சுக்கிட்டாலுமே மார்க்கெட் வந்து ஒரு எஸ்டர்டே ஹை அண்ட் லோக்குள்ளே தான் வந்துட்டாங்க இல்லையா. எஸ்டர்டே ஹை அண்ட் லோக்குள்ளே தான் ட்ரேட் நடக்குது. ஓப்பன் மார்க்கெட் அப்படி தான் நடந்திருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் வச்சுக்குவோம். இப்போ நேற்றுக்கு சினாரியோவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நேற்றுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஹை டு லோ ஒரு நெகட்டிவ் க்ளோசிங், ஹை டு லோ மார்க்கெட்டில் ஒரு நெகட்டிவ் க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகுறது அப்படின்றது ஒரு நியர்பை எஸ்டர்டே ஹைக்கிட்டன்னு கூட வச்சுக்கலாம். இதில் நீங்கள் லெவல்ஸை தெரிஞ்சுக்கணும். அப்போ 677ன்றது நமக்கு ஓப்பன் ப்ரைஸ், 700ன்றது ஷார்ட் எட்ஜினுடைய டாப், 650ன்றது ஷார்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட்டு, ஒயிட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட்டு, 600 அப்படின்றது ஷார்ட் எட்ஜினுடைய பாட்டம், 572ன்றது மந்த்லி ஓப்பன், 500ன்றது ஒயிட் எட்ஜினுடைய பாட்டம். ஸோ இவ்வளவு தான் லெவல்ஸ். இதுக்குள்ளே ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் டேபிளின் படி ரன் ஆகிருக்கு மார்க்கெட் எப்படின்றத பார்ப்போம். இப்போ நமக்கு ஓப்பன் ஆனதுமே ஓப்பன் பிலோ, சரிங்களா, ஓப்பன் பிலோ வந்துட்டாங்க. ஸோ அந்த டைமில் நமக்கு டேபிள் எப்படி பில்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கால் சைடில் ஐடிஎம் டு ஓடிஎம் பர்சன்டேஜஸ் மார்னிங்கில் இன்க்ரீஸாக இருந்தது. ஐடிஎம் டு ஓடிஎம் பர்சன்டேஜஸ்ஸு இன்க்ரீஸாக இருந்தது. ஐவியுமே கால் சைடில் அதிகமாக இருந்தது, 11, புட் சைடில் 10. அப்போ கால் ஆப்ஷனை விட புட் ஆப்ஷன் சைடில் ஐவி கம்மி. டேபிள் அப்படின்னு எடுத்துக்கும் போது நமக்கு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் கால் ஆப்ஷன் நம்ம சொல்லியிருக்கோம். டேபிளில் ஒரு டைம் மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் கால் பில்ட் ஆகிட்டு மார்க்கெட் ஓப்பன் பிலோ இருந்தாங்கன்னா அது கால் செல்லருனுடைய கண்ட்ரோலுக்கு வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. அப்போ மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் கால் போட்டுட்டு மார்க்கெட்டை வந்து ஓப்பன் பிலோ வச்சுக்கிறாங்க. அப்போ கீழே எது வரைக்கும் வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி, நமக்கு மிட் பாயிண்ட், குறிப்பாக ஷார்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட், ஒயிட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட், இதை தாண்டி கீழே வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி. அப்போ கீழே நமக்கு என்னென்ன லெவல்ஸ் இருக்குது, ஷார்ட் எட்ஜினுடைய பாட்டம் இருக்குது அண்ட் மந்த்லி ஓப்பன் இருக்குது, அதுக்கப்புறம் ஒயிட் எட்ஜினுடைய பாட்டம் இருக்குது இல்லையா. இதுதான் லெவல்ஸ். ஒயிட் ரேஞ்ச் ஷார்ட் ரேஞ்ச் பாட்டம் ரொம்ப கீழே. அப்போ நமக்கு 600 வரணும், அதை தாண்டும் பட்சத்தில் 572 வரணும், மந்த்லி ஓப்பனுக்கு வரணும். அப்போ மார்னிங் நமக்கு புட் ஆப்ஷன் சைடில் நம்மளுடைய ஆப்ஷன் ப்ரீமியம் கால்குலேஷன் வைஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ அங்கே என்ட்ரி கொடுத்து நமக்கு டார்கெட்டும் ஹிட் ஆயிடுது. அதுக்கப்புறமா நமக்கு மந்த்லி ஓப்பன்லேயும் கொடுத்துட்றாங்க. ஒரு மினிமம் லெவல் ரீச் ஆகுது. அங்கேருந்து அகைன் திருப்பி ரிவர்சல் போன மார்க்கெட்டு 650 தாண்டலை. ஏன்னா இங்கே நீங்கள் கரெக்டாக கவனிச்சுக்கணும். இந்த மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் கால் இருக்கு இல்லையா, இந்த மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் காலுக்குள்ளே ஒரு ஸ்ட்ராடல் இருக்கும். ஏன்னா அது ஃபஸ்ட்டு ஸ்ட்ராடலை பொறுத்து தான் மார்க்கெட், அதுலேருந்து தான் மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் கால். இதை நீங்கள் வரிசைப்படுத்தி எழுதணும்னா 3 கால் ஆப்ஷன், ஒரு புட் ஆப்ஷன், அதாவது 24,600 புட்டு, 24,600 காலு, அடுத்து 24,650 காலு, அடுத்து 24,700 கால். அப்போ ஒரு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் கால் ஆப்ஷனுக்கு உள்ள ஒரு ஸ்ட்ராடல் இருக்குது. அப்போ ஸ்ட்ராடலுக்கு நமக்கு மேலே 50 பாயிண்ட் கீழே 50 பாயிண்ட் வச்சிட்டோம்னா 650, கீழே 550. ஓகேங்களா. அப்போ 650க்கு மேலே நின்று ஓப்பனுக்கும் மேலே நின்னா தான் மார்க்கெட் மேலே, அதர்வைஸ் மார்க்கெட் என்ன ஆகும், மேலே போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இல்லை. கரெக்டாக 650 நமக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திருப்பி மார்க்கெட் அங்கேருந்து கீழ் நோக்கி வருது. இப்போ நமக்கு அடுத்து என்னென்ன லெவல்ஸ், அகைன் திருப்பி கீழே வரும்போதும் அதே லெவல்ஸ் தான். நமக்கு ஷார்ட் எட்ஜினுடைய பாட்டம், ப்ரீவியஸ் க்ளோஸு, அதுக்கப்புறமா வந்து மந்த்லி ஓப்பன், அதுக்கப்புறமா நமக்கு அந்த ஸ்ட்ராடலினுடைய பாட்டம் 550. அப்போ 550 கிட்ட வரும்போது எக்ஸாக்டாக நமக்கு 12:33க்கு, சரிங்களா, டேபிள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 12:33க்கு எந்த இடத்துக்கிட்ட வந்திருக்காங்கன்னு பாருங்கள். சரியாக நமக்கு 12:33க்குமே நமக்கு இந்த இடத்துல தான் வந்திருப்பாங்க. ஆல்மோஸ்ட்டு நியர்பை இந்த இடத்துக்கிட்ட வந்திருக்காங்க இல்லையா. 550 அப்போ தான் கட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் நமக்கு டேபிளும் எப்படி பில்ட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் சம்டைம்ஸ் வந்து அங்கே வந்துட்டாங்கன்னா சைட் வைஸ் போட்டு டேபிள் பில்ட் ஆகும். சம்டைம்ஸ் வந்த உடனே டேபிள் பில்ட் ஆகும். அந்த இடத்துக்கிட்ட வரும்போது டேபிள் பில்ட் ஆகுது. எப்படி பில்ட் ஆகுதுன்னா 24,500 புட் ஆப்ஷன், இது ஒரு பாட்டம், அடுத்து 24,700 கால் ஆப்ஷன், இது ஒரு டாப்பு, மிட்டில் நமக்கு 24,600 கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கிள்
இன் பிட்வீன் ஸ்ட்ராடல் அப்படி கிரியேட் ஆகுது. அதாவது ரெண்டு பக்கம் எட்ஜ் ஸ்ட்ராங்கிள், நடுவில் ஒரு ஸ்ட்ராடல் அப்படி கிரியேட் ஆகுது. அப்போ மார்க்கெட் அந்த ஸ்ட்ராங்கிள் இன் பிட்வீன் ஸ்ட்ராடலுக்கு 550 பிரேக் பண்ணால் இன்னொரு எட்ஜான அந்த ஸ்ட்ராங்கிளுடைய எட்ஜான 500 போகிறதுக்கும் ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ அகைன் இந்த இடத்துல வந்து புட்டை இன்னொரு டைம் அப்போ இங்கே போகும்போது என்ன ஆகுது, புட்டுக்கு நியர்பை ஸ்டாப் லாஸுக்கிட்ட நமக்கு என்ட்ரி கிடைக்குது. செகண்ட் என்ட்ரி புட் ஆப்ஷனில் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 80 பாயிண்ட்டுக்கு மேலே கொடுத்துட்டாங்க. 500 வரைக்கும் ட்ராவல் பண்ணால் 80 பாயிண்ட்டுக்கு மேலே கொடுத்துட்டாங்க. இப்போ மார்க்கெட் வந்து 500 வந்துடுச்சு. எப்போ கிட்டத்தட்ட ஒரு 1:30 மணிக்கு 500 ரீச் ஆகிட்டாங்க. அப்போ அந்த இடத்துல 1:30 மணிக்கு மேலே சைட் வைஸ்லாம் போட்டு ஒரு 2-2:30 மணிக்கு மார்க்கெட் வந்து எப்படி பில்ட் ஆகுதுன்னா அதே தான் 500 புட் ஆப்ஷன், 600 ஸ்ட்ராடலு, 700 கால் ஆப்ஷன் பில்ட் ஆகுது. அப்போ அங்கேருந்து ரிவர்சல் வரணும். ரிவர்சல் வரணும்னா நமக்கு என்ன வேணும், கால் சைடில் இம்ப்ளைடு வால்டிலிட்டி வேணும். இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. கால் சைடில் 13 இருக்குது. 13 பாயிண்ட் கால் சைடில் இம்ப்ளைடு வால்டிலிட்டி இருக்குது. அப்போ நீங்கள் உடனே ரிவர்சலுக்கு போய் அங்கே கன்ஃபர்மேஷனில் உடனே எடுத்துடணுமான்னு கேட்டால் அந்த இடத்துல நீங்கள் சில கன்ஃபர்மேஷன்ஸ் வச்சுக்கோங்க. பட் நமக்கு மந்த்லி செஷன்ஸை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆப்ஷன் ப்ரீமியம் கால்குலேஷன்ஸ் வைஸ் அந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. ஆனால் லேட்டராக கொடுக்குறாங்க. அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். லேட்டராக தான் கொடுக்குது. அப்போ கிட்டத்தட்ட நமக்கு 2:30 மணிக்கு மேலே ஆயிடுது. ஸோ அந்த ட்ரேடை வந்து எடுக்கலை, தவிர்த்துறோம். ஏன்னா நமக்கு க்ளோசிங் ஆப்ஷன் செஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகக்கூடாது. இன்றைக்கே நீங்கள் கவனிச்சிருப்பீங்க ப்ரீமியம் எந்த அளவுக்கு வாலட்டிலிட்டி இருந்ததுன்றதை நீங்கள் கவனிச்சிருக்கோம், பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும். உதாரணத்துக்கு இப்போ 24,500 கால் ஆப்ஷன் எடுங்க. சிம்பிளாக நீங்கள் 24,500 கால் ஆப்ஷன் எடுங்க. எடுத்துகிட்டு என்ன வாலட்டிலிட்டி அந்த இடத்துல நடந்திருக்குன்னு பாருங்கள். 1 மினிட்டில் வைக்கிறேன். சரியாக உங்களுக்கு 1 மினிட்டில். இதனால தான் உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்கிறது. இது நார்மலாக அந்த செஷன் வரும்போது இப்படி தான் நடக்கும். ஒரே கேண்டிலில் 220லேருந்து 160 பாயிண்ட் கீழே இறக்கியிருக்காங்க. அகெயின் அதே கேண்டிலில் 160 to 208 கிட்டத்தட்ட ஒரு 40 பாயிண்ட் மேலே இருக்காங்க. நல்லா கவனிச்சுங்க. இதனால தான் வந்து க்ளோசிங் ஆப்ஷன் செஷனுக்குள்ளே போகக்கூடாது. நீங்கள் போட்டு வச்சுருந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு திருப்பி டார்கெட் போகும். சம்டைம்ஸ் நீங்கள் ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த க்ளோசிங் ஆப்ஷன் செஷன்ஸில் சரியான ப்ரைஸில் உங்களுக்கு இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் லாஸ் ஒரு செல்லு போட்டு வச்சுருக்கீங்க, ஒரு 175 ரூபாயில் நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்க. ஆனால் ப்ரீமியம் ரொம்ப கீழே போயிடுது. இன்னமும் 150 நீங்கள் 200ல் வாங்கியிருக்கீங்க, இல்லை ஒரு 190ல் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல கூட இந்த இடத்துல நீங்கள் வாங்குறீங்க, ஒரு 3 மணிக்கு இந்த இடத்துல வாங்குறீங்க. வாங்கி வச்சுட்டு நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணுறீங்க. க்ளோசிங் ஆப்ஷன் செஷன்ஸில் நல்ல ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் ப்ரீமியம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 130க்கு போயிடுது. ஒரு 70 பாயிண்ட் கீழே போயிடுது. நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 180ல் போட்டிருக்கீங்க, 190ல் எடுத்து ஒரு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கீங்க. உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கு 80% வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் போட்டிருக்க ப்ரைஸில் அங்கே நீங்கள் செல் பண்ணும்போது அந்த இடத்துக்குள்ள அந்த ப்ரைஸில் பை பண்ணுறதுக்கு அங்கே ஒருத்தர் இருக்கணும். இருந்தால் தான் அது எக்ஸிக்யூட் ஆகும். சம்டைம்ஸ் அது லிக்விடிட்டி ப்ராப்ளத்தினால க்ளோசிங் ஆப்ஷன் செஷன்ஸில் கொடுக்க முடியாமல் போயிடலாம். கொடுக்க முடியாமல் போச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ரொம்ப லாஸில் கொடுக்குற மாதிரி ஆயிரும். ஸோ அதுலேயும் சில இஷ்யூஸ் இருக்குது. ஏன்னா அந்த க்ளோசிங் ஆப்ஷன் செஷன்ஸை பொறுத்த மட்டும் நிறைய பேர் உள்ளே வரமாட்டாங்க. சரிங்களா, இன்ஸ்டியூஷன்ஸ் தான் நிறைய ப்ரைஸில் போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற ப்ரைஸில் இல்லாமல் அவங்க கேட்குற ப்ரைஸில் நீங்கள் கொடுக்குற மாதிரி ஆயிரும். ஸோ அதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுங்க. ஸோ க்ளோசிங் ஆப்ஷன் செஷன்ஸை வச்சு உள்ளே போகாதீங்க. அது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஹை ரிஸ்கி. ஏன்னா அது வந்து ஆப்ஷன் ப்ரீமியமோ ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸோ, உதாரணத்துக்கு இன்றைக்கி ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் 600 ஸ்டாடல் நியர்பை அங்கே தான் முடிச்சுக்கிறாங்க. உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி தெரியும்னா ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை பொறுத்து தான் மார்க்கெட் முடிகிற மாதிரி தெரியும். ஏன்னா 600ல் தான் நமக்கு ஸ்டாடல் இருந்தது. ஸோ 600க்கு தான் முடிக்கிற மாதிரி தெரியும். பட் அது எல்லா நாளுமே சேமாக அதே இடத்துல நடக்காது, மாறியும் நடக்கும். அதனால் வந்து அதை பொருட்படுத்தாமல் நீங்கள் அந்த இடத்துக்குள்ளே உள்ளே போகாமல் வெளியே நின்று ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஜஸ்ட் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்கள், உள்ளே ட்ரேடுக்கே போகாதீங்க. ஸோ இது வந்து இன்றைக்கான மார்க்கெட். அதே மாதிரி சென்செக்ஸ் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்செக்ஸில் நமக்கு 79,000 to 78,250 78,300 வரைக்கும் ட்ராவல் ஆகி மார்க்கெட்டை மேலே போய் 78,581 முடிச்சுக்காங்க. 500ல் வந்து லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ், 580ல் க்ளோசிங் ப்ரைஸ் முடிச்சிருக்காங்க. அப்போ மார்க்கெட் வந்து நிஃப்டியை பொறுத்த மட்டும் சரி, சென்செக்ஸை பொறுத்த மட்டும் சரி, ஒரு ஹை டு லோ, சரிங்களா, ஒரு ஹை டு லோ பட் ஃப்ளாட் க்ளோஸ். சரிங்களா, ஹை டு லோ பட்டு ஃப்ளாட் க்ளோசிங். ஏன் ஃப்ளாட் க்ளோசிங் அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே கீழேன்னு ஒரு 50 பாயிண்ட் ப்ளஸ்ஸுக்கு 50 பாயிண்ட்டுக்கு மேலே ப்ளஸில் இருக்கணும், இல்லை 50 பாயிண்ட்டுக்கு மேலே மைனஸில் இருந்தால் தான் அது நெகட்டிவ் க்ளோசிங் ஆர் பாசிட்டிவ் க்ளோசிங் எடுத்துக்கலாம். இதில் உங்களுக்கு ஒரு 250 பாயிண்ட் இருக்கணும். அதாவது சென்செக்ஸில் பொறுத்த மட்டும் 250 பாயிண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸில் இருந்தால் மட்டும்தான் அது 250க்கு மேலே இருக்கும்போது ப்ளஸ், 250 பாயிண்ட் மைனஸில் இருக்கும்போது அது நெகட்டிவ் க்ளோசிங் எடுத்துக்கலாம். அப்போ இன்றைக்கி ஒரு ஃப்ளாட் க்ளோசிங் தான் அந்த இடத்துல நடந்திருக்கு, நிஃப்டிக்கும் சரி சென்செக்ஸுக்கும் சரி. ஸோ அந்த லெவல்ஸை நம்ம நிஃப்டிக்கான நாளைக்கான லெவல்ஸும் சென்செக்ஸ்க்கான லெவல்ஸும் பார்க்கலாம்.
ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு மந்த்லி செஷன்ஸ் வர்ற ஆகஸ்ட் 9th ஸ்டார்ட் ஆகுது. ஆகஸ்ட்டு 9ஆம் தேதி நமக்கு மந்த்லி செஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க 7904877610க்கு வாட்ஸ்அப் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியராக தான் இருக்கும், காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. யூடியூப்பில் பார்க்குறவங்களுமே சொல்கிறேன். ஸோ அகைன் அண்ட் அகைன் நீங்கள் நம்மளுடைய வீடியோஸ் பார்க்கும்போது ஈஸியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமம் இருக்குது, பட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இதை விட ஒரு பர்ஃபெக்டாக மார்க்கெட்டினுடைய அந்த வியூவை வந்து ப்ளூ பிரிண்ட்டை ஈஸியாக உங்களால் பார்க்க முடியும். எப்படிலாம் ரன் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குன்றதை பார்க்க முடியும். பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ யூடியூப்பில் பார்க்குறவங்க மந்த்லி செஷன் ஜாயின் பண்ணுறவங்க என்னுடைய பர்சனல் கைடன்ஸ் கிடைக்கும், அது வேறு. பட் யூடியூப்பில் பார்க்குறவங்க தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள். ஒரு தடவை அந்த வீடியோ புரியலன்னா ஸ்கிப் பண்ணாமல் டைம் டு டைமு எந்த வீடியோவும் சரி, இன்ட்ராடே அனாலிசிஸும் சரி, நம்ம போட்டிருக்க கண்டென்ட் நம்மளோட அனாலிசிஸில் பேக்கேஜ் கண்டென்ட்டும் சரி, அதையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணி 10 செகண்ட் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஏதாவது முக்கியமான பாயிண்ட் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். பட் அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணி போயிட்டீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு அதிகபட்ச ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ அதை பார்த்துங்க. இன்றைக்கி முடிஞ்சிருக்க இடம் அப்படின்றது 24,624. ஸோ 24,600 புட் ஆப்ஷன், 24,650 கால் ஆப்ஷன், இந்த 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்குள்ளே. அப்போ 24,625 அப்படின்றது நமக்கு ஷார்ட்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட். ஷார்ட் எட்ஜினுடைய டாப் வந்து 24,650, ஷார்ட் எட்ஜினுடைய பாட்டம் 24,600. அப்போ மார்க்கெட்டினுடைய க்ளோசிங் ப்ரைஸ் தான் நமக்கு ஷார்ட்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட். ஒய்டஸ்ட் எட்ஜுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 500 to 700. ஒய்ட் எட்ஜினுடைய பாட்டம் 24,500, ஒய்ட் எட்ஜினுடைய டாப் வந்து 24,700. அப்போ 24,600 அப்படின்றது நமக்கு ஒய்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட். அப்போ ஒய்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட்டுக்கு மேலே ஷார்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட் ப்ரைஸு கிட்ட கரெக்டாக மார்க்கெட்டை முடிச்சிருக்காங்க. 600 அப்படின்ற பட்சத்தில் 650, 550 இந்த லெவல்ஸ் உள்ளே தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. 624 தான் முடிஞ்சிருக்கு. அப்படின்றனால டேபிள்லேயே நமக்கு ஃபஸ்ட்டு 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ஸ்ட்ராடலில் இருக்கனால நம்ம அதை அவங்கள வச்சு தான் நீங்கள் நம்ம லெவல்ஸ் எடுக்கணும். அப்போ 600 கால் ஆப்ஷன் 143 அப்படின்ற பட்சத்தில் 24,643 அப்படின்றது நமக்கு ஷார்ட் ரேஞ்சினுடைய டாப். அடுத்து 600 மைனஸ் 136 அப்படின்ற பட்சத்தில் 24,464 அப்படின்றது நமக்கு ஷார்ட் ரேஞ்சினுடைய பாட்டம். அப்போ 136 + 143 அப்படின்ற பட்சத்தில் 279. அப்போ 24,879 அப்படின்றது நமக்கு ஒயிட் ரேஞ்சினுடைய டாப். 24,879 அப்படின்றது நமக்கு ஒயிட் ரேஞ்சினுடைய டாப். அதே 279 மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் 24,321 அப்படின்றது நமக்கு ஒயிட் ரேஞ்சினுடைய பாட்டம். க்ளோசிங் ஐவியை எடுத்துக்காதீங்க. க்ளோசிங் ஐவியில் இந்த க்ளோசிங் ஆக்ஷன் செஷன்ஸ்னால ஐவியில் கொஞ்சம் மாறுதல் இருக்குது. ஸோ க்ளோசிங் ஐவியை நம்ம விட்டுட்டு நாளைக்கு ஓப்பன் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 3 மினிட்ஸில் கிடைக்கக்கூடிய ஐவி எடுத்துங்க. அதுவும் இப்போல்லாம் உங்களுக்கு வந்து இதில் லைவ் ஸ்ட்ரீமே வந்துருச்சு. மார்க்கெட்டில் எப்படி நீங்கள் உங்களுடைய ப்ரோக்கரேஜ் டெர்மினலில் ஆப்ஷன் செயினில் ஆப்ஷன் ப்ரைஸ் ஓடுமோ செகண்ட் டு செகண்டு, அது மாதிரி இங்கேயே வந்துட்டு என்எஸ்சிலே நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ அந்த ஸ்ட்ரீமை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் லைவ்லேயே உங்களுக்கு ப்ரைஸ் ரன் ஆகும். ஐவியும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஐவியினுடைய சேஞ்சஸையும் நீங்கள் லைவ்லேயே பார்த்துக்கலாம். உங்களுடைய ப்ரோக்கரேஜ் டெர்மினல் அதில் பார்க்குற மாதிரி இதுலேயுமே நீங்கள் ஈஸியராக பார்த்துக்கலாம். ஆப்ஷன் செயினில் ஈஸியராக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை கொஞ்சம் கவனத்தில் வச்சு இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொடுக்குறதெல்லாம் இந்த ஐவி டெரிவேட்டிவ்ஸ் செக்ஷன்ஸில் இந்த மோஸ்ட் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் பை ஓஏ கொடுக்குறாங்க இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். அதை வச்சு கொஞ்சம் ப்ராபபிலிட்டி எடுங்க. ஓகேங்களா? சென்செக்ஸை பொறுத்த மட்டும் நமக்கு 79,000 கீழே வந்து 78,300 வரைக்கும் போயிட்டு 78,581 முடிச்சுக்கிறாங்க. ஸோ நிஃப்டிக்கு நம்ம ஹை டு லோ ஃப்ளாட் க்ளோசிங் இதில் ப்ராபபிலிட்டி நீங்கள் பார்த்துடணும். அந்த சென்செக்ஸினுடைய லெவல்ஸை பார்த்துட்டு வருவோம். சென்செக்ஸை பொறுத்த மட்டும் 581 முடிச்சுக்கிறாங்க. ஸோ அப்போ 78,500ன்றது நமக்கு ஷார்ட் எட்ஜினுடைய பாட்டம், 79,000ன்றது நமக்கு ஷார்ட் எட்ஜினுடைய டாப். இதை வச்சுக்கலாம். அதாவது 78,500, 78,000. அப்போ நம்ம 250 பாயிண்ட் எடுக்கணும். 78,750, 78,500, 78,250. அடுத்தது நமக்கு 79 மேலே கொடுத்துருந்தாங்கன்னா 79,250. இந்த மாதிரி 250 பாயிண்ட்டு சென்செக்ஸில் ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா? சென்செக்ஸில் ரொம்ப 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 முக்கியம். இப்போ மார்க்கெட்டில் வந்து நிஃப்டியை பொறுத்து தான் சென்செக்ஸினுடைய மூவ்மெண்ட் இருக்கும். அப்போ நிஃப்டிக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒரு இடத்துல பில்ட் ஆகுது அப்படின்னா
சென்செக்ஸுக்கு நியர்பை அந்த 750க்கு நியர்பை மேலேயோ கீழே ஆகிட்டு இருந்தாங்கன்னா அதுவும் ரெசிஸ்டன்ஸாக க்ரியேட் ஆகும். அந்த 250 பாயிண்ட் சொல்கிறேன், அதாவது 750, 500, 250 ரவுண்ட் நம்பராக இருக்கக்கூடிய 78,000, 79,000 அந்த மாதிரி லெவல்ஸ்லாம் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். முதல்ல நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுன்றதை விட்டுட்டு மார்க்கெட்டில் எது ரேஞ்ச் எதோட முடியுதுன்னு தெரிஞ்சுக்குங்க. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் அடுத்த பட்சம் தான், அதெல்லாம் நீங்கள் பார்க்கன்ற அவசியமே இல்லை. இப்போ மார்க்கெட் நிஃப்டி எடுத்துக்கங்க, நமக்கு கீழே நம்ம கொஞ்சம் தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா 600 ஸ்டாடில். அப்போ 600 ஸ்டாடிலுக்கு 550 வரும்போது நமக்கு ஸ்ட்ராங்கிள் இன் பிட்வீன் ஸ்டாடில், அப்போ 500 வரைக்கும் ரேஞ்சுன்னு எடுத்துக்கிட்டோம் இல்லையா. அப்படி தான் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம முடித்து வெளியே வரணும். அதை விட்டுட்டு இந்த இடத்துல 500 தான் சப்போர்ட் இருக்கும், 550 சப்போர்ட் இருக்கும். கரெக்டாக நமக்கு வந்து 400 எவ்வளோ லோ போட்டிருக்காங்க மார்க்கெட்டில், 497 ஒரு சப்போர்ட் இருக்குங்களா, எடுக்க முடியாது. ரேஞ்ச் எது வரைக்கும் முடியுதோ அது வரைக்கும் நம்ம உள்ளே போய்ட்டு வெளியே வந்தோம். ஸோ அதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. அப்போ 78,500, 79,000, 78,750ன்றது ஷார்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட். அடுத்ததாக நமக்கு 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துட்டிங்க அப்படின்ற பட்சத்தில் 78,000 to 79,500, அப்போயும் நமக்கு 78,750 தான் மிட் பாயிண்ட். அப்போ ஒய்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட்டும் ஷார்ட்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட்டும் சேம். இதில் நீங்கள் ரேஞ்சஸ் எடுக்கலாமான்னு கேட்டால் எடுக்கலாம். 78,500 புட் ஆப்ஷனையும் 79,000 கால் ஆப்ஷனை வச்சு நீங்கள் ரேஞ்ச் எடுக்கலாம். அப்போ நீங்கள் கிட்டத்தட்ட 78,500 மைனஸ் 265னா 78,235ன்றது நமக்கு ஷார்ட் ரேஞ்சினுடைய பாட்டம். அடுத்து 79,000 ப்ளஸ் 142, 79,142 அப்படின்றது நமக்கு ஷார்ட் ரேஞ்சினுடைய டாப். அடுத்து ஒயிட் ரேஞ்சின்னு எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட 400 அப்படின்ற பட்சத்தில் 78,100, 79,400ன்றது நமக்கு ஒய்டஸ்ட் ரேஞ்சஸ். அப்போ இதில் ஐவி நம்ம கால்குலேட் பண்ண முடியுமா? இதில் வந்து ஆப்ஷன் செயினில் கால் புட் அப்படின்னு சொல்லி தனியாக நம்ம கொடுக்கலையே அப்படின்ற பட்சத்தில் ஐவிக்கு நீங்கள் நிஃப்டியை தான் சார்ந்திருக்கும். நிஃப்டியில் எந்த அளவுக்கு ஐவி லைவ் மார்க்கெட்டில் இருக்கோ அவங்க 10க்கு மேலே இருக்காங்கன்ற பட்சத்தில் அதில் வாலட்டிலிட்டி இருக்கும். 10க்கும் கீழே போகும்போது வாலட்டிலிட்டி கம்மியாகும். அப்போ நிஃப்டியில் வாலட்டிலிட்டி கம்மியாச்சுன்னா சென்செக்ஸ்லேயே வாலட்டிலிட்டி கம்மியாகும். ஸோ நிஃப்டிக்கு உண்டான ப்ராபபிலிட்டி எடுத்துக்கொண்டு வந்து சென்செக்ஸனோட மேட்ச் பண்ணி, இதெல்லாம் ஒரு ஈஸியான வே. சென்செக்ஸுக்கு வந்து ப்ராபபிலிட்டி எங்கே இருக்குன்றதை நீங்கள் நிஃப்டியில் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நிஃப்டி என்ன மாதிரி மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கோ அதை சார்ந்து தான் சென்செக்ஸ் இருக்க போகிறாங்கன்றப்ப அவங்களுமே அதே மாதிரி தான் இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி. ஈஸியாக அவங்களால வந்து 0 to 0 ரிஸ்க் கம்மியாக இது பண்ண முடியும். ஸோ அது ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து பயன்படுத்திங்க. ரெண்டையுமே கம்பைன் பண்ணி பாருங்கள். ஏன்னா இதுவும் ஒரு இண்டெக்ஸ், என்எஸ்சியோட இண்டெக்ஸு, அது பிஎஸ்சியோட இண்டெக்ஸ். ஸோ ரெண்டுத்துக்கும் இதில் என்ன ப்ராபபிலிட்டி, இதில் சம் டேட்டாஸ் வராது. அதாவது இதுக்கு நமக்கு சம் டேட்டாஸ் வராது. அதாவது இந்த ஐவி அண்டு இதெல்லாமே டெல்டா அதெல்லாமே இதுக்கு வராது, சென்செக்ஸ் வராது. அப்போ நம்ம அதிலிருந்து எடுத்துக்கலாம். ஐவி எடுத்துக்கலாம். டெல்டான்றது நமக்கு என்ட்ரி ப்ரைஸை பொறுத்து பார்க்குறது. ஐவி எடுத்துக்கலாம். நிஃப்டியில் உள்ள ஐவி எடுத்துகிட்டு அதில் என்ன ப்ராபபிலிட்டி நிஃப்டிக்கு இருக்கோ அப்போ அதே ப்ராபபிலிட்டி தான் சென்செக்ஸுக்கும் இருக்குது. அப்படி பார்க்க ஆரம்பிங்க. அதே மாதிரி 0 to 0ன்றது நமக்கு எட்ஜ் எதுன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு ஹை டு லோ பட் ஃப்ளாட் க்ளோசிங் அப்படின்றனால நாளைக்கு மார்க்கெட்டில் ப்ராபபிலிட்டி அப்படின்றது நிஃப்டிக்கே வந்துடும். ப்ராபபிலிட்டி ஹை டு லோ அப்படின்றனால நமக்கு ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் இருக்கும். சரிங்களா? நெகட்டிவ் இம்பேக்ட் இருக்கும், நெகட்டிவ் சென்டிமெண்ட் ஒன்று இருக்கும். ஆனால் மார்க்கெட்டில் ஒரு ஃப்ளாட் க்ளோசிங், ப்ரீவியஸ் க்ளோஸ் நியர்பை க்ளோசிங்னால ஹையை பிரேக் பண்ணி போகிறதுக்கும் ப்ராபபிலிட்டி இருக்குது, கீழே வந்தால் லோவை பிரேக் பண்ணி போகிறதுக்கும் ப்ராபபிலிட்டி இருக்குது. அப்போ இந்த ஹை அண்ட் லோ 500 to 677 கிட்டத்தட்ட 170 பாயிண்ட் இருக்கு இல்லையா? 170 பாயிண்டில் ஒரு 85 பாயிண்ட் வைங்க. அப்போ 585க்கு நியர்பை அதுதான் வந்து மிட்டு. அதுக்கு கீழே வரும்போது கீழே, மேலே வரும்போது மேலே போகிறதுக்கும் ப்ராபபிலிட்டி இருக்குது. அந்த மிட்டுக்கு மேலே நிற்கிறாங்களா கீழே நிற்கிறாங்களாம் பாருங்கள். டேபிளில் வந்து இந்த மாதிரி கான்ட்ரடிக்ஷனாக இல்லாமல் இன்றைக்கி மாதிரி மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் கால் போட்டு மார்க்கெட் ஓப்பன் அபோவ் நிற்கிறது, மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட்டு போட்டு மார்க்கெட் வந்து ஓப்பன் அபோவ் வச்சுக்கிறது. அது மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் கால் போட்டு ஓப்பன் அபோவ் இருந்தாங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். நல்லா நீங்கள் இதில் டிஃப்ரென்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் கால் போட்டு ஓப்பன் அபோவ் இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும், ஓப்பன் பிலோ இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட்டு போட்டு ஓப்பன் அபோவ் இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும், ஓப்பன் பிலோ இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும். இதெல்லாம் நம்ம டைப்ஸ் ஆஃப் மல்டிபிள் ஸ்ட்ராங்கிளில் 6 டைப்ஸில் கிளியராக சொல்லியிருப்போம். அந்த வீடியோவை போய் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. முதல்ல எந்த வீடியோ எடுத்தாலும் ஃபுல்லாக பார்த்து பழகுங்க, கமெண்ட்ஸ் போட்டு பழகுங்க, லைக்ஸ் போடுங்க வீடியோவுக்கு. உங்களுக்கு புரிஞ்சுதுன்ற பட்சத்தில் வீடியோவுக்கு லைக் போடுங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற லைக் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கும், நிறைய மக்களுக்கு அது போய் சேரும். நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் மட்டுமே அந்த பலனை அனுபவிக்கணும்னு நினைக்காதீங்க, எல்லாருமே அனுபவிக்கணும்னு நினச்சி லைக் போடுங்க, எல்லாருக்குமே வீடியோ போய் சேரும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.